வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான மேட்ச் தான். இனிமேல் இருக்கக்கூடியது எல்லாமே முக்கியமான மேட்ச் தான். வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ச் தான். எம்ஐ வெர்சஸ் ஜிடி. இதுல தோக்குறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் சீசன் 2025 விட்டு வெளியே போயிருவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. எம்ஐயா ஜிடியா அப்படின்னு எலிமினேட்டர் மேட்ச். நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஈஸியா வின் பண்ணலாம். ஸ்மால் லீக்லாம் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருக்கும். மினி லீக் ஒரு 20 பேரு, ஒரு 30 பேரு, 50 பேரு இந்த மாதிரி விளையாடக்கூடிய மினி லீக்லாம் சூப்பரா ரெடி பண்றாங்க. ஸோ அதுலயும் வந்து கவனம் செலுத்துங்க. அண்ட் ஜிஎஸ்டி டிடிஎஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ரியல் யூசர் தான் இருக்கிறாங்க. 100% ரியல் யூசர் தான். எந்த ஒரு கம்ப்யூட்டரோ நமக்கு பதிலாக விளையாடாது நம்ம ஆப்போனண்டா. ஸோ அதில் கரெக்டாக இருக்கிறாங்க. அண்ட் டெய்லி ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. நான் தான் சொல்லுவேன், நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைக்கக்கூடிய டெய்லி ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காகவே நீங்க இதுல ஜாயின் பண்ணி ஆப் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ட்ரி ஃபீஸும் ரொம்பவே கம்மி தான். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் 100% உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியும் சரி டிடிஎஸும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசியாக தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடும். ஸோ பிச் ரிப்போர்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிச் தான். ஸோ இந்த நம்மளுடைய பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் எங்கே நடக்குதோ அதே பிச்சில் தான் நடக்கிறாங்க. ஸோ அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த சாயந்தரம் எடுக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த மேட்சோட ரிசல்ட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்த ரிசல்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஆல்ரெடி போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த மேட்ச் ரிசல்ட் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி மேட்சோட ரிசல்ட்டையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வந்து அதில் யார் நல்லா விக்கெட் எடுத்தா, ஃபாஸ்ட் எடுத்தாங்களா, ஸ்பின்னர் எடுத்தாங்களா, ஸ்கோர் எப்படி போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓவராலாக இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹை ஸ்கோர் வரக்கூடிய ஒரு பிச் தான். நல்லாவே ஸ்கோர் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஸ்பின்னர்ஸும் இந்த பிச்சில் விக்கெட் எடுப்பாங்க. 9க்கு 4, 6க்கு 4, 10க்கு 9, 2க்கு 6ன்னு சொல்லி ஃபாஸ்ட் எவ்வளோ விக்கெட் எடுக்காங்களோ, ஃபாஸ்ட் 10 விக்கெட் எடுத்தாங்கன்னா ஸ்பின்னர் ஒரு 7லேருந்து 8 விக்கெட் வரைக்கும் இந்த பிச்சில் எடுக்கிறாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஓவராலாக நடந்த மேட்சஸோட எண்ணிக்கை வந்து 4 மேட்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இதெல்லாம். ஸோ அதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் வந்து மும்பை இந்தியன்ஸோட ப்ரெடிக்ஷன். மும்பையில் வந்து இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரிக்லட்டன் வந்து ஆட மாட்டாரு. அவருக்கு பதிலாக பேஸ்ட்ரோ உள்ள வர்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட்ரோ வர்றாரா, அடுத்து அசலன்கா. ஸோ அசலன்காவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பேலா அப்படின்னா வில் ஜாக்ஸுக்கு பேலா உள்ள வந்திருக்கிறாரு. ஸோ அந்த இடமும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த 2 இடமுமே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான இடமா இருக்கும். ஏன்னா ரிக்லட்டன் இந்த சீசன் உண்மையிலே நல்லா ஆடி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு பேலா பேஸ்ட்ரோவும் வில் ஜாக்ஸுக்கு பேலா அசலன்காவை இறக்குறாங்களா இல்லைனா கிளீசனை இறக்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ யாராச்சும் ஒருத்தர் இறக்குவாங்க. மோஸ்டா அசலன்கா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால அசலன்காவை இறக்கி ஆடுறதே பெஸ்டா இருக்கும் சொல்லி எனக்கு தோணுது. அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பேஸ்ட்ரோ அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. பேஸ்ட்ரோ முன்ன இருந்த ஃபார்ம்லலாம் கிடையாது. அவர் ஐபிஎல்லே அன்சோல்டு தான் ஆனார். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த இந்த எஸ்ஏ T20 கூட நம்ம ஜேஎஸ்கேக்கு ஆடினார். பட் அந்த லெவலுக்கு வந்து எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியான ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஆள். பட் பேஸ்ட்ரோக்கு டே சிக்கிச்சு அப்படின்னா கொண்டு எடுத்துருவாரு. ரோஹித் சர்மா மாதிரி தான். ஸோ அதனால கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ஸ்ல மட்டும் நீங்க வந்து கண்டிப்பா பேஸ்ட்ரோ வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டீம்லயாச்சும் நீங்க பேஸ்ட்ரோ வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. ஏன்னா அவருக்கு டே சிக்கிச்சு அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ணிடுவார் அந்த காரணத்தினால. அண்ட் சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மாவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மேட்ச் அடிக்காரு. 10 மேட்ச் இருக்குன்னா 5 மேட்ச் அடிக்காரு. 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு போறாரு. ஸோ அதனால ரோஹித் சர்மா ஆனா இன்னைக்கு வந்து ரிக்லட்டன் இல்லாத காரணத்தினால 2 ஓப்பனர்ல யாராச்சும் ஒருத்தர் எடுத்தாகணும். ரோஹித் சர்மா நம்மளுடைய பேஸ்ட்ரோ. ஸோ 2 பேரை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ரோஹித் சர்மாவோட நம்பி போகலாம். ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ரீசெண்டா கொஞ்சம் பேட் கிட்லாம் பிடிச்சிருக்காரு. ஆனா பேஸ்ட்ரோ அது கூட கிடையாது. அந்த காரணத்தினால நான் சொல்றேன். அண்ட் சூர்யா 1 down வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு வில் ஜாக்ஸ் இல்லாதனால.
அண்ட் சூர்யா வந்து இந்த சீசன்ல நான் சொன்னது போல ஃபிளாப் ஆகவே இல்லை. நீங்க சூர்யாவை நம்பி எல்லா மேட்சும் மும்பை விளையாண்ட எல்லா மேட்சுமே கேப்டனோ இல்லை வைஸ் கேப்டனோ போட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா தோத்தெடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு மேட்ச் கூட ஃபிளாப் ஆகல. 14க்கு 14மே நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்த ஒரே பிளேயர் அப்படின்னா அது வந்து சூரியகுமார் யாதவ் தான். சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து அசலன்கா இன்னைக்கு வந்து வில்ஜாக்ஸ்க்கு பேர வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அசலன்காவும் நல்ல பிளேயருங்க. ஏன்னா அசலன்கா வந்து நம்ம இந்த இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் சூப்பரா ஆடி இருக்கிறாரு. நீங்க ஸ்ரீலங்காவோட லாஸ்ட் ரெக்கார்டு எல்லாம் எடுத்து பாருங்க அசலன்கா எப்படி ஆடி இருக்காருன்னு சொல்லி. கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அசலன்கா திடீர்னு வந்து பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. எப்படி வில்ஜாக்ஸ் வந்து 1-2 ஓவர் பவுல் பண்றாரோ அதே போல அசலன்கா விளாண்டார் அந்த இடத்துல அப்படின்னா கண்டிப்பா அசலன்காக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா கூட கன்சிடர் பண்ணுங்க. திலக் வர்மா வந்து இன்னைக்கு நான் வந்து திலக் வர்மாவை கொஞ்சம் நம்புவேன். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சில அன்னைக்கு அவருக்கு பேட்டிங் சரியா கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவர் கொஞ்சம் முன்னாடி பொசிஷன்ல ஆடினார் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து அவர்கிட்ட நான் ஒரு 30+ ரன் வரைக்கும் நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. பட் இந்த சீசன்ல போன சீசனை விட இந்த சீசன் திலக் வர்மா கொஞ்சம் ஒஸ்டா தான் ஆடி இருக்காரு. காரணம் பேட்டிங் வாய்ப்பு அதெல்லாம் சரியா கிடைச்சாலும் ரொம்ப லேட்டா தான் கிடைச்சிது. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுலு செகண்ட் பேட் இந்த காம்பினேஷன்ல வந்தா நான் 10 கிராண்ட் லீக் டீம் போறேன்னா 9 கிராண்ட் லீக் டீம்ல நான் கன்சிடர் பண்ணுவேன். அதே ஃபர்ஸ்ட் பேட் செகண்ட் பவுல் இந்த மாதிரி காம்பினேஷன்ல அவர் ஹர்திக் பாண்டியாக்கு வாய்ப்பு கிடைச்சதா 10 கிராண்ட் லீக் டீம் போறேன்னா அதுல வந்து நான் வந்து ஒரு 5 டீம்ல மட்டும்தான் நான் ஹர்திக் பாண்டியா கொடுப்பேன். 50% தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். காரணம் உங்களுக்கே தெரியும். அண்ட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா மினிமம் ஒரு விக்கெட் எடுக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸா ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் வந்து பெருசா இல்லை, பேட்டிங் மட்டும் தான் நம்புற மாதிரி இருக்கு. ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது பும்ரா யாரும் இல்லாத காரணத்தினால அவரு நிறைய பவுலிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு அண்ட் விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. அது ஒரு பெரிய மைனஸா தான் இருக்கு ஹர்திக் பாண்டியாவோட ஓவர்னு பார்க்கும்போது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நமந்தீர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற மாதிரி மும்பை இன்னைக்கு டாஸோ இல்ல எது கிடைக்காம நீங்க மும்பை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நமந்தீரை வந்து நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டீம்லயாச்சும் நமந்தீரை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். காரணம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆடிடுவார். அதுவே பேட்டிங் செகண்ட் பண்ணா கூட நீங்க பெருசா கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் மிச்சல் சாண்டர், ஸோ இதுதான் இவங்களுடைய பேட்டிங் லைனப். ஸோ ரோஹித் சர்மா, பேஸ்ட்ரோ, சூர்யா, அசலன்கா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் இந்த 7 பேர்ல நீங்க வந்து 2 ஓப்பனர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தரை கண்டிப்பா எடுங்க. சூர்யா கண்டிப்பா ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்காரு. பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு. அசலன்காவும் திலக் வர்மாவும் உங்களுடைய ட்ரம் கார்டு. இதுல என்ன கேட்டீங்கன்னா அசலன்கா விளாண்டாருன்னா அசலன்காவே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் நமந்தீரை வந்து கன்சிடர் பண்ணுங்க. பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது சாண்டர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, அஸ்வினி குமார். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு அஸ்வினி குமார் ஆடுவாரான்னு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சுங்கிறதுனால கரண் சர்மாவை எடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்படி கரண் சர்மா ஆடினார் அப்படின்னா இந்த பிச்சில் கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது போக இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மிச்சல் சாண்டர் தான் மெயின் ஸ்பின்னர். ஸோ 4 ஓவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து பவுல் பண்ணிடுவார். தீபக் சகார் வந்து அவருடைய 3 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். ட்ரெண்ட் போல்ட் அவருடைய 4 ஓவர், பும்ரா அவருடைய 4 ஓவர், அஸ்வினி குமார் அவருடைய 2 ஓவர். மீதி இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஓவர் தான் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுவாரு. அப்படி ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணலன்னா அசலன்கா 1-2 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. தீபக் சகாருக்கு ஒரு 2 ஓவரை கொடுத்துட்டு அசலன்கா ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி வில்ஜாக்ஸை யூஸ் பண்ணாங்களோ அதே போல அசலன்காவும் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் டேக்கிங் போலர் இதுல வந்து கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், பும்ரா இல்லாம நீங்க டீம் செட் பண்ணவே முடியாது. நீங்க 10 டீம் போடுறீங்க அப்படின்னா 10க்கு 10க்கும் பும்ராவை ட்ரை பண்ணுங்க. 10க்கு ஒரு 8 டீம்ல வந்து நீங்க வந்து ட்ரெண்ட் போல்ட ட்ரை பண்ணுங்க. அண்ட் நமக்கு வந்து சாண்டர் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா நான் பாக்குறேன். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஸ்பின்னுக்கு வந்து இன்னைக்கு சப்போர்ட் இருக்கும்னு பிச்சு எப்படி நமக்கு தெளிவா சொல்லியிருக்கோ அதனால ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆப்போனன்ட் டீம்ல இன்னைக்கு கொஞ்சம் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்களும் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய யாரு சாய் சுதர்சனு, ரூதர்ஃபோர்டு, அதுக்கப்புறம் திவாத்தியா இவங்கலாம் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால கொஞ்சம் சாண்டர் வந்து அதிகபட்சம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தீபக் சகார் உங்களுடைய நல்ல ட்ரம் கார்டு. கரண் சர்மா ஆடினார்னா கரண் சர்மாவை கண்டிப்பா ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டு கொடுங்க. சில மேட்ச் வந்து ஒன் சைடா எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாரு சைலண்டா. அந்த காரணத்தினால சரி அவ்வளவுதான். இப்போ நம்ம டைரக்டா குஜராத்துக்கோட ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். குஜராத் வந்து ஒரு நல்ல டீம். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் வந்து இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா பட்லர் இல்லை. ஸோ பட்லரோட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த சீசன்ல ஜிடிக்கு எவ்வளோ இருந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அது போக பட்லர் வந்து மும்பைனாலே கொளுத்தி எடுத்துருவாரு, நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய ரெக்கார்ட் எல்லாம். ஸோ இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கும். ஸோ குசால் மெண்டிஸ் அந்த இடத்துல ஆடுறாரு. அதே போல அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜெரால்டு கோட்ஸி தான் ஆடுவாரு. டகிசோ ரபாடா வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு போயிட்டாரு, சாம்பியன்ஸ் ஃபைனல் ஆடுறாங்களே டெஸ்ட், அதுக்கு போயிட்டாரு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜிடி தடுமாட தான் செய்வாங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம கில்லு சுதர்சன் இந்த 2 பேரை அவுட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா டீம் சுத்தமா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வந்து செஞ்சு விட்டு போயிட்டாங்க. அந்த காரணத்தினால கொஞ்சம் கவனமா தான் நம்ம வந்து பார்க்கணும். சும்மா ஜிடி தானே சொல்லி இம்பார்ட்டன்ஸ் ஃபுல் ஆஃப் கொடுத்துடக்கூடாது. ஓப்பனிங் சுக்மன் கில், சாய் சுதர்சன் 2 பேருமே கன்சிஸ்டன்சியல் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா இன்னைக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு சில அன்னைக்கு பும்ராவும் ட்ரெண்ட் போல்டும் தீபக் சகாரும் தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பும்ராவை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல்லே கொண்டு வந்து இந்த 2 ஓப்பனர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஓப்பனர்ஸை உடைக்க பார்ப்பாங்க. அப்படி உடைச்சிட்டாங்கனாலே மும்பை வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய மேட்ச் வந்து மும்பை வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓப்பனர்ஸ் அவுட் ஆகணும் அப்படின்னா பும்ராவை ஃபர்ஸ்டே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த காரணத்தினால நான் வந்து இன்னைக்கு வந்து கில்லு சுதர்சன், ஆனா 2 பேரையும் நம்ம எடுக்காம டீம் செட் பண்ணவே முடியாது. 10 டீம் போடுறீங்களா, 10க்கு 9 டீம்ல இந்த 2 பேரையுமே நீங்க வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் குசால் மெண்டிஸும் நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது, நல்ல பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸ்ல டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாமே ஆடினாங்க ஸ்ரீலங்கா, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா ஆடி கொடுத்துருக்காரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லயும் இருப்பாரு. நம்ம பட்லர் லெவலுக்கு இல்லைனாலும் அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற லெவலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நான் பேஸ்டோவை விட குசால் மெண்டிஸை நல்ல பிளேயரா பாக்குறேன். ஸோ கண்டிப்பா குசால் மெண்டிஸ்ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் நீங்க தாராளமா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ரூதர்ஃபோர்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ரொம்ப திணறுவாரு, அதுவே செகண்ட் பேட்டிங் பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடுவாரு. ஸோ இன்னைக்கு ஜிடி சேசிங் பண்ணாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்டை எடுக்காம டீம் செட் பண்ணிடாதீங்க. அதுவே ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு 50% மட்டுமே நீங்க ரூதர்ஃபோர்டை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க இந்த ஷாருக் கானையும் திவாத்தியாவையும் கொஞ்சம் கவனமா கிராண்ட் லீக்ல பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாளா அவங்க பட்லரு, கில்லு, சுதர்சனே மேட்சை வந்து மோஸ்டா முடிச்சு கொடுத்துடுறாங்க. ஸோ அவங்க அவுட் ஆன அன்னைக்கு தான் வந்து இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு. அன்னைக்கு ஷாருக் கான்லாம் ஸ்கோர் பண்ணாரு. அதே போல இன்னைக்கும் வந்து ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் போறீங்கன்னா ஒரு 2 கிராண்ட் லீக் டீம்ல சாய் சுதர்சன் அண்ட் ஷாருக் கானையும் ராகுல் திவாத்தியா இந்த காம்பினேஷன் வந்து ஃபினிஷ் பண்ற மாதிரி நீங்க வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ இல்ல ஒரு கேப்டன் ஆப்ஷனோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறிப்பா ஷாருக் கானுக்கு நீங்க வந்து கொடுக்கலாம், ஏன்னா அவர் தான் கொஞ்சம் நல்லா ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்காரு கம்பேர்ட் டு ராகுல் திவாத்தியா. ஸோ அவ்வளவுதான், இவங்களுக்கு 6 பேட்டிங் லைனப் தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க தெரியல, எக்ஸ்ட்ரா பேட்டிங் லைனப் பெற்று வர போறாங்களான்னு தெரியல, இன்னைக்கு மேட்ச்ல பார்ப்போம். அண்ட் பவுலிங்னு பாத்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ரஷித் கான், சாய் கிஷோர், ஜெரால்டு கோட்ஸி, அர்ஷத் கான், சிராஜி அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இதுல நீங்க கம்பல்சரியா பிரசித் கிருஷ்ணாவை 10 கிராண்ட் லீக் டீம் போறீங்கன்னா 10க்கு 10லயுமே நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா டெத்ல அட்டாக் பண்ணுவாரு, மினிமம் விக்கெட் டேக்கிங் போல. இந்த சீசன்ல ஒரு 14 மேட்ச்ல 12 மேட்ச் வந்து மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. 2 மேட்ச் மட்டும் தான் விக்கெட்டே எடுக்காத மேட்ச். அதே போல நான் இன்னொன்னு சொல்றது என்ன, எப்பவும் நான் வந்து சாய் கிஷோரை வந்து பெருமையா சொல்லுவேன். ஆனா அது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காம இருக்கும். ஏன்னா ரஷித் கானை விட நான் சாய் கிஷோர் இந்த சீசன்ல சொன்னதுனால நிறைய பேர் வந்து அதே திட்டுவாங்க, ரஷித் கானை பத்தி உனக்கு என்ன தெரியும் அது இதுன்னு என்னை நிறைய பேர் ஏசவும் செஞ்சாங்க. ஆனா இந்த சீசன்ல சாய் கிஷோரா ரஷித் காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாய் கிஷோர் தான். அதுல என்ற ஒரு மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி இது இல்லை. அதுவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரஷித் கானா சாய் கிஷோரான்னு கேட்டீங்கன்னா அப்போ ரஷித் கான். ஸோ ஃபார்ம்ல யார் இருக்கா அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர நமக்கு பிடிச்ச பிளேயர் பிடிக்காத பிளேயர்லாம் அடுத்து. ஸோ 2 ஸ்பின்னர் இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் போடும்போது ஒரு கிராண்ட் லீக்ல ரஷித் கான கேப்டன் ஆகும், வைஸ் கேப்டன் வந்து ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய மிச்சல் சாண்டரை வைஸ் கேப்டன், இந்த மாதிரி காம்பினேஷன் போங்க. இங்க சாய் கிஷோரை கேப்டனா போட்டீங்கன்னா அங்க ஒருவேளை கரண் சர்மா இருந்தாதான் கரண் சர்மா வைஸ் கேப்டன். இந்த மாதிரியான ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கிறது காரணத்தினால நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சிராஜ் வந்து இனிஷியல் அட்டாக்கர் அண்ட் ஜெரால்டு கோட்ஸி டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் கூட டெத்தில் அட்டாக் பண்ணிடுவாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர் அவர்லாம். ஸோ அதனால மினிமம் ஒரு விக்கெட் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் நீங்க ஜெரால்டு கோட்ஸ் எடுத்தீங்கன்னா 40 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. ஸோ இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்மால் லீக் பிளேயர் ரோஹித் சர்மா, சூர்யா, திலக், ஹர்திக், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சகார், இந்த 7 பேரையும் நான் ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ற. எம்ஐல இருந்து சாய் சுதர்சன், கில்லு, குசால் மெண்டிஸ், ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இல்ல ரஷித் கானுக்கு பேரா நீங்க வந்து ரூதர்ஃபோர்ட கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அண்ட் லோ பெர்சன்டேஜ்ல இன்னைக்கு இருக்கிறது அஸ்லன்கா, திலக் வர்மா எம்ஐ சைட்ல இருந்து பார்க்கலாம். ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஜெரால்டு கோட்ஸி வந்து நீங்க வந்து ஜிடி சைட்ல இருந்து பார்க்கலாம். ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பா சூர்யாவை கேப்டனா போடலாம், கில்லு அண்ட் சுதர்சன் இந்த 2 பேரையுமே வைஸ் கேப்டனா போடலாம். அதுவே
ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட் இந்த காம்பினேஷன் வந்ததுன்னா கூட நீங்க வைஸ் கேப்டனா ஹர்திக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, திலக், கரண் சர்மா, ஷாய் கிஷோர், சிராஜ் இந்த 5 பேரையும் நான் இன்னைக்கு என்னுடைய ஒரு கிராண்ட் லீக் ஆப்ஷனா நான் வந்து எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சொல்றேன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாமே இனி ரிஸ்கான மேட்ச். ஸோ கண்டிப்பா கிராண்ட் லீக்கை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்மால் லீக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.